அதிகாலை 4 மணிக்கே அலாரம் அடித்தது. அலாரத்தின் சத்தத்தை விட அடிவயிற்றில் இருந்து நெஞ்சு வரை சுருட்டி பிடித்த அந்த வலிதான் நந்தினியை முதலில் எழுப்பியது. கண்களை திறக்கக்கூட முடியாத அளவுக்கு தலைவலியும் உடம்பெல்லாம் ஒருவித நடுக்கமும் இருந்தது. கை கால்கள் எல்லாம் செம்மையாக கடுத்து போயிருந்தன. இன்னும் 2 நாட்களில் வரவேண்டிய மாதவிடாய் இந்த முறை முன்னதாகவே வந்துவிட்டது என்பதை அவள் உடல் அவளுக்கு உணர்த்தியது. சாதாரணமாகவே நந்தினிக்கு அந்த 5 நாட்களும் நரக வேதனைதான். அதீத இரத்தப்போக்கும் தாங்க முடியாத இடுப்பு வலியும் அவளை படுக்கை அறையை விட்டே நகர முடியாதபடி முடக்கிவிடும். ஆனால் இது அவள் பிறந்த வீடு இல்லை, புகுந்த வீடு. திருமணம் முடிந்து சரியாக 2 மாதங்கள் தான் ஆகின்றன. மெதுவாக கண்ணாடியை பார்த்தாள். முகம் வெளுத்து போயிருந்தது. படுக்கையில் இருந்து எழ முயன்றபோது அடிவயிறு பயங்கரமாக பிசைந்தது. அம்மா என்று மெல்ல முணங்கியபடி பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவன் கார்த்திக்கை பார்த்தாள். அவன் நன்றாக போர்வையை போத்திக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தான். கார்த்திக், கார்த்திக் என்று மெதுவாக அவன் தோளை தொட்டு அழைத்தாள் நந்தினி. என்ன நந்தினி, விடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடு என்று சலிப்புடன் சொல்லிக்கொண்டே மறுபுறம் திரும்பி படுத்து கொண்டான். இல்லை கார்த்திக், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. பீரியட்ஸ் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். உடம்பு சுத்தமாக முடியலை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் அம்மா கிட்ட சமையலை கொஞ்சம். அவள் சொல்லி முடிப்பதற்குள் கார்த்திக் சட்டென்று எழுந்து அமர்ந்தான். என்ன நந்தினி நீ, விடியற் காலையில் எந்திரிச்ச உடனே இதை போய் சொல்லிக்கிட்டு? எங்கள் அம்மாவுக்கு வயசாகுதுல்ல. அவங்க தினமும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலைகளை பார்ப்பாங்க. நீ என்னடான்னா கல்யாணமான புதுசுலையே தலைவலி வயிற்று வலின்னு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. எந்திரிச்சு போய் வேலையை பாரு, ஆஃபீஸுக்கு நேரமாச்சு என்று கடுகடுப்புடன் சொல்லிவிட்டு துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறையை நோக்கி சென்றான். கார்த்திக் பேசிய வார்த்தைகள் அவளது வயிற்று வலியை விட அதிகமாக அவளது மனதை வதைத்தது. திருமணத்திற்கு முன்னால் உன் கனவுகளுக்கு நான் துணையாக இருப்பேன் நந்தினி. நீ ஐடி கம்பெனி வேலைக்கு போகலாம் என்று சொன்ன அதே கார்த்திக் தானா இது? வலியையும் கண்ணீரையும் அடக்கி கொண்டு நந்தினி சமையலறைக்கு வந்தாள். அங்கே அவளது மாமியார் மங்களம் அம்மாள் ஏற்கனவே காபி டிகாஷன் போட்டு கொண்டிருந்தார். நந்தினியின் முகத்தை பார்த்த உடனேயே அவருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. என்ன நந்தினி, முகம் ஒரு மாதிரி இருக்கு, தள்ளி போயிருக்கா என்ன என்று ஒருவித எதிர்பார்ப்போடு கேட்டார் மங்களம். நந்தினி தயங்கி தயங்கி, இல்லை அத்தை, அது மாதவிடாய் ஆகியிருக்கு, வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்றாள். மங்களத்தின் முகம் உடனே சுருங்கியது. கையில் இருந்த பாத்திரத்தை டங் என்று மேலையில் வைத்தார். என்னது, பீரியட்ஸா? கல்யாணமாகி 2 மாதம் முடிய போகுது. இந்த நேரத்தில் நல்ல செய்தி வரும்னு பார்த்தா இப்படி சொல்கிற? அதுவும் இல்லாமல் இந்த நாட்களில் வீட்டுக்குள்ளே நடமாடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எங்கள் குடும்ப வழக்கப்படி இதெல்லாம் தீட்டு. பேசாமல் புலக்கடை பக்கம் இருக்கிற அந்த தனி அறையில் போய் உட்காரு, சமையலறை பக்கம் வந்துடாதே என்றார் அதிகாரமாக. அத்தை, வெளியே ரொம்ப குளிராக இருக்குது. அந்த அறையில் ஃபேன் கூட இல்லை. எனக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்று நந்தினி கெஞ்சினாள். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. எங்கள் காலத்தில் நாங்கள் கடையிலையா கிடந்தோம்? குளிராவது மழையாவது குடும்ப வழக்கம்னா அதை மதிச்சு தான் ஆகணும். ஒழுங்காக அங்கே போயிடு. கார்த்திக்கும் எனக்கும் நானே சமைச்சிக்கிறேன். ஆனால் ஒன்று, நீ பெற்றவங்க வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கலாம். இங்கே அதெல்லாம் நடக்காது. இந்த லட்சணத்தில் பெரிய கம்பெனியில் வேலைக்கு போக போகிறேன்னு கனவு வேற என்று மங்களம் விஷத்தை கக்கினார். நந்தினிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அவளது பிஎம்டி ஹார்மோன் மாற்றங்களால் அவளுக்குள் கோபமும் எமோஷனலும் கட்டுக்கடங்காமல் பெருகியது. ஏன் இந்த வீட்டில் ஒரு மனித பிறவியாக கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறார்கள்? என் படிப்பு, என் திறமை, என் கனவுகள் எல்லாவற்றையும் விட இந்த மூட நம்பிக்கைகளும் இந்த 5 நாள் வலியும் தான் எனக்கு பெரிய அடையாளமா என்று நினைத்து விம்மினாள். உடல் வலியோடு மனவலியும் சேர்ந்து கொள்ள நந்தினி மெதுவாக நடந்து அந்த வெளி அறையையே நோக்கி சென்றாள். அவளது கனவுகள் ஒவ்வொன்றாக நொறுங்குவது போல அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளுக்கு தெரியாது, இது அவளது வீழ்ச்சியின் துவக்கம் அல்ல, அவளுக்குள் இருக்கும் பெண் சிங்கம் விழித்து கொள்வதற்கான ஆரம்பம் என்று. புலக்கடை பக்கம் இருந்த அந்த சிறிய 2 அறையின் தரையில் பாய் ஒன்றை விரித்து படுத்திருந்தாள் நந்தினி. ஓட்டை கூரை வழியாக வந்த அதிகாலை குளிர்ந்த காற்று அவளது உடம்பை நடுங்க வைத்தது. அடிவயிற்றில் யாரோ கத்தியால் குத்துவது போன்ற தாங்க முடியாத வலி. சுவரில் சாய்ந்து அமரக்கூட தெம்பில்லாமல் சுருண்டு கிடந்தாள்.
காலை 8 மணி இருக்கும். ஜன்னல் வழியே கார்த்திக் அலுவலகத்திற்கு தயாராகி வாசலுக்கு வருவது தெரிந்தது. கார்த்திக், கொஞ்சம் இங்க வர்றீங்களா என்று நந்தினி மிக பலவீனமான குரலில் கூப்பிட்டாள். சத்தம் கேட்டு கார்த்திக் அங்கே வந்தான். ஆனால் அரை வாசலுக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே நின்று கொண்டான். என்ன நந்தினி, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு என்றான் வாட்சை பார்த்தபடி. கார்த்திக், எனக்கு சாதாரணமாக வர்ற வழியை விட இந்த முறை ரொம்ப அதிகமாக இருக்குது. கை காலெல்லாம் நடுங்குது. ஆஃபீஸ் போகிற வழியில் என்னை அந்த பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் கிட்ட கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறீங்களா? என்னால் தனியாக நடக்கக்கூட முடியலை என்று கண்களில் கண்ணீரோடு கெஞ்சினாள். அவன் ஏதோ பேச தொடங்குவதற்குள் பின்னால் இருந்து மங்களம் அம்மாள் கையில் காஃபி டம்ளருடன் வந்துவிட்டார். டே கார்த்திக், அங்கே என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? தீட்டு அரை பக்கம் நிற்காதேன்னு எத்தனை தடவை சொல்கிறது? அவளுக்கு ஒன்றும் ஆகலை. எல்லா பொம்பளைங்களுக்கும் வர்றது தான். இவ ஏதோ உலகத்தில் யாருக்குமே வராத மாதிரி சீன் போடுறா. நீ கிளம்புடா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆக போகுது என்று கார்த்திக்கை அங்கிருந்து நகர்த்த பார்த்தார். இல்லை கார்த்திக், நிஜமாகவே எனக்கு இரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு, ப்ளீஸ் என்று நந்தினி அழத் தொடங்கினாள். கார்த்திக் சற்று யோசித்தான். ஆனால் அம்மாவின் முகம் மாறுவதை பார்த்தவுடன், நந்தினி, அம்மா சொல்கிறதும் சரிதான். சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத. இந்த நேரத்தில் டாக்டர் கிட்ட போனால் தேவையில்லாமல் ஊர் உலகத்துக்கு விஷயம் தெரிஞ்சு என் குடும்ப மானம்தான் போகும். அம்மா கொடுக்க சுக்கு காப்பியை குடிச்சிட்டு பேசாமல் இரு, சாயங்காலம் வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். அவன் சென்ற வேகத்தை விட அவளுடைய நம்பிக்கைகள் சிதறிய வேகம் அதிகமாக இருந்தது. தன் உடலின் வேதனையே ஒரு சீன் என்றும் குடும்ப மானம் கெட்டுப்போகும் விஷயம் என்றும் கணவன் நினைப்பது அவளுக்கு பெரும் அவமானமாக இருந்தது. மங்களம் அம்மாள் ஒரு எவர் சில்வர் தட்டை தூரத்திலிருந்து தரையில் வீசினார். அதில் 2 காய்ந்த இட்லிகளும் ஒரு சிறிய கிண்ணத்தில் பழைய குழம்பும் இருந்தன. மதியம் வரைக்கும் இதுதான் உனக்கு சோறு, சாப்பிட்டு விட்டு அங்கேயே கெட. தேவையில்லாமல் வீட்டு பக்கமோ கிணத்து பக்கமோ வந்துடாத. அப்புறம் நேற்று உன் ஃபோனில் ஏதோ மெயில் வந்ததா சத்தம் கேட்டுச்சு. நான் எடுத்து பார்த்தேன். அந்த ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு போல. கார்த்திக்கிட்ட கேட்டேன். அவன் உன்னை வேலைக்கு அனுப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால் அந்த மெசேஜை நானே டெலீட் பண்ணிட்டேன் என்று மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு நகர்ந்தார். என்னது, டெலீட் பண்ணிட்டீங்களா? அந்த வார்த்தையை கேட்டதும் நந்தினிக்கு தன் உடலில் இருந்த வலியெல்லாம் மறைந்து உள்ளே ஒரு பெரும் எரிமலை வெடிப்பது போல இருந்தது. கடந்த 6 மாதங்களாக இரவு பகலாக தூங்காமல் கஷ்டப்பட்டு படித்து 3 கட்ட தேர்வுகளை தாண்டி அவள் எதிர்பார்த்து காத்திருந்த கனவு வேலைக்கான நேர்காணல் கடிதம் அது. அவளது உடலின் ஹார்மோன் மாற்றங்கள் அவளுக்குள் இருந்த எமோஷனலை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இதுவரை அமைதியாக இருந்த நந்தினி சட்டென்று பாயை விட்டு எழுந்து அரை வாசலுக்கு வந்தாள். ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என் உடம்புல இருக்கிற வலி புரியலை, அது பரவாயில்லை. ஆனால் என் வாழ்க்கையோட லட்சியத்தையே அழிக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? கார்த்திக் என்ன வேலைக்கு அனுப்புவேன்னு சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் எப்படி ஏன் ஃபோனை தொட்டு அதை அழிக்கலாம் என்று குரலை உயர்த்தி நேருக்கு நேராக கேட்டாள். மங்களம் அம்மாள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இதுவரை பயந்து நடுங்கிய மருமகள் இன்று கண்கள் சிவக்க சிங்கப்பெண் போல எதிர்த்து நிற்பதைக் கண்டு ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். ஆனால் அடுத்த கணமே தன் தந்திரமான முகத்தை மாற்றிக்கொண்டார். ஆஹா, பாத்தியா உன் உண்மையான முகத்தை? கல்யாணமான 2 மாசத்துல மாமியாரை எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளவு திமிரி இருந்தா என் பேரை சொல்லி கத்துவ? இரு, கார்த்திக் சாயங்காலம் வரட்டும், அவங்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று சவால் விட்டபடி சமையலறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். அறைக்கு திரும்பிய நந்தினிக்கு தலை சுற்றியது. உடல் வலியோடு தன் கனவு வேலை கை நழுவி போன அதிர்ச்சியும் சேர்ந்து கொள்ள அவள் அப்படியே தரையில் மயங்கி விழுந்தாள். அவளது உடம்பில் இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. அவளது கண்களில் இருந்து கண்ணீரும் மனதில் இருந்து அவளது பொறுமையும் சேர்த்தே வெளியேறி கொண்டிருந்தது. மதியம் 2 மணி இருக்கும். சுளுக்கென்று பிடித்த இடுப்பு வலியோடும் இரத்தப்போக்கின் பலவீனத்தோடும் தரையில் மயங்கி கிடந்த நந்தினிக்கு மெதுவாக கண் விழித்த போது தலை பாரமாக இருந்தது. உடம்பில் துளிகூட தெம்பில்லை. தட்டில் இருந்த காய்ந்த இட்லிகள் அப்படியே இருந்தன. தாகத்திற்கு தண்ணீர் கூட இல்லாமல் தொண்டை வறண்டு போயிருந்தது. அவள் மெதுவாக எழுந்து சுவரை பிடித்து கொண்டு நின்றபோது வாசலில் கார்த்திக்கின் பைக் சத்தம் கேட்டது. சனிக்கிழமை என்பதால் அரை நாள் வேலை முடிந்து சீக்கிரமாகவே வந்திருந்தான். கார்த்திக்கிடம் நிலைமையை சொன்னால் புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் நந்தினி வாசலை நோக்கி எட்டி பார்த்தாள்.
ஆனால் அதற்குள் மங்களம் அம்மாள் முந்திக் கொண்டார். வாடா கார்த்தி, நல்ல வேளை சீக்கிரம் வந்த, இல்லைனா இந்த வீட்டில் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என்று வாசலிலேயே நின்று கொண்டு முந்தானையால் கண்களை துடைப்பது போல நாடகமாடினார் மங்களம். கார்த்திக் பதறிப்போய் பைக்கை நிறுத்தினான். என்னம்மா ஆச்சு, ஏன் அழுகுறீங்க? பின்ன என்னடா, பெத்தவளையே மதிக்காம கல்யாணமாகி வந்த 2 மாசத்துல உன் பொண்டாட்டி எனக்கு நேருக்கு நேரா நின்று சவால் விடுறா. அவளுக்கு பீரியட்ஸ் வந்திருக்குன்னு நான் நல்ல எண்ணத்தில் வெளியே இருக்கிற அறையில் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். அதுக்கு உன் காலத்து மூட நம்பிக்கையை என்கிட்ட காட்டாத, என் ஃபோனை தொட்டால் கையை வெட்டுவேன்னு கத்துறா. நான் சமையல் கட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டேன். எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சுடா என்று இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு தந்தார் மங்களம். கார்த்திக்கின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் நந்தினி படுத்திருந்த அறையை நோக்கி வேகமாக கால்நடையிட்டு வந்தான். நந்தினி என்று இடி முழங்குவது போல கத்தினான். நந்தினி பலவீனமான குரலில், கார்த்திக், உங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க, அவங்க என் ஃபோனில் வந்த முக்கியமான வேலைக்கான இன்டர்வியூ மெயில என்று விளக்க முயன்றாள். வாயை மூடு நந்தினி என்று கையை நீட்டி அவளது பேச்சை தடுத்தான் கார்த்திக். அம்மா பொய் சொல்கிறாங்களா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு. என் அம்மா இந்த வயசுலையும் நமக்காக உழைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் சண்டை போடுறியா? உனக்கு உடம்பு முடியலைன்னா பேசாமல் கிடக்க வேண்டியது தானே. இந்த லட்சணத்தில் உனக்கு வேலை இன்டர்வியூ கேடுதான். ஒழுங்கா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்றான் அதிகார குரலில். தன் கணவனின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் நந்தினியின் இதயத்தை சுக்குநூறாக உடைத்தன. அவளது உடலின் வேதனை, இன்டர்வியூ கை நழுவிய வலி, மாமியாரின் சதி அனைத்தையும் விட தன்னை ஒரு வார்த்தை கூட பேச விடாமல், தன் பக்க நியாயத்தை கேட்காமல் கணவன் உதாசீனப்படுத்தியது அவளை உலுக்கியது. அவளுக்குள் இருந்த பிஎம்டி மன அழுத்தம் இத்தனை நாட்களாக பொறுத்து கொண்டிருந்த கோபத்தை ஒரே நொடியில் வெடிக்கச் செய்தது. அழுகை மறைந்து அவளது கண்களில் ஒரு புதிய வீரியம் பிறந்தது. மன்னிப்பா? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் கார்த்திக் என்று நேராக அவன் கண்களை பார்த்து நிமிர்ந்த குரலில் கேட்டார். கார்த்திக் அதிர்ந்து போனான். இதுவரை நந்தினியை இப்படி அவன் பார்த்ததே இல்லை. உடம்பு முடியாமல் ரத்தம் சிந்தி வலியில் துடிச்சு தண்ணி கூட இல்லாமல் மயங்கி கிடந்தேனே, அப்போ இந்த வீட்டில் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தந்து மனுஷியா மதிச்சாங்களா? இல்லை நீ தான் உன் பொண்டாட்டி உயிரோட இருக்காளான்னு வந்து பார்த்தியா? என் 6 மாத உழைப்பை, என் கனவை ஒரே நொடியில் அழிச்ச உன்னோட அம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு என்ன சாக்கு சொல்லாத என்றாள் நந்தினி. நந்தினி, வார்த்தையை அளந்து பேசு. என் வீட்டில் இருக்கணும்னா என் அம்மாவுக்கு அடங்கித்தான் இருக்கணும் என்று கத்தினான் கார்த்திக். இது உன் வீடாக இருக்கலாம் கார்த்திக், ஆனால் என் உடம்பும் என் கனவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை நம்பி வந்த இடத்துல என் சுயமரியாதையை அடகு வைக்க நான் தயாராக இல்லை என்று சொன்ன நந்தினி சட்டென்று உள்ளே சென்று தன் கைப்பையை எடுத்தாள். அதில் அவளது சான்றிதழ்களும் ஃபோனும் இருந்தன. அவள் வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கியதும் மங்களம் அம்மாள் பதறினார். டே கார்த்தி, பாருடா, உன் பேச்சை கூட மதிக்காம வீட்டை விட்டு போறா. நந்தினி, இப்போ நீ இந்த வாசலை தாண்டி போன அப்புறம் என்றைக்குமே இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது, ஜாக்கிரதை என்று கார்த்திக் இறுதி எச்சரிக்கை விடுத்தான். நந்தினி வாசல் படியில் நின்றாள். திரும்பி அவனையும் அவனுடைய அம்மாவையும் ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தாள். இந்த நரகத்துக்குள்ள மறுபடி வர்றதுக்கு எனக்கு எந்த ஆசையும் இல்லை கார்த்தி. என் உடம்போட வலியையும் என் மனசோட வேதனையையும் கேலி செஞ்ச இந்த இடத்த விட்டு போகிறதே எனக்கு பெரிய நிம்மதி. நான் யாருன்னு நிரூபிச்சுட்டு என் காலில் நான் நிமிர்ந்து நிற்கும்போது உங்களை வந்து பார்க்குறேன் என்று சவால் விட்டு அந்த மதிய வெயிலில் அடிவயிற்று வலியையும் பொருட்படுத்தாமல் கம்பீரமாக படியேறி தெருவில் நடந்தாள் நந்தினி. அவளது பின்னால் மங்களம் அம்மாளின் கத்தலும் கார்த்திக்கின் கோபம் முழக்கமும் மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்தன. நந்தினியின் புதிய பயணம் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. மதிய வெயிலில் நந்தினியின் தலையை சுட்டெரித்தது. அடிவயிற்றின் வலி அவளை அப்படியே தெருவிலேயே சுருண்டு விழச் செல்லியது. ஆனால் உள்ளே இருக்கும் சுயமரியாதை என்ற நெருப்பு அவளை முன்னோக்கி நடக்க வைத்தது. கையில் இருந்த கைப்பையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளுக்கு தெரியும், இந்த நிலைமையில் அவள் தன் பெற்றோர் வீட்டிற்கு சென்றால் கல்யாணமாகி 2 மாசத்துல புருஷன் விட்டு வந்துட்டியா என்று ஊர் உலகம் பேசும் பேச்சை கேட்டு அவளுடைய பெற்றோர் நெஞ்சு வெடித்து போவார்கள். யாரிடமும் தஞ்சம் புக அவளுக்கு விருப்பம் இல்லை. மெதுவாக நடந்து பக்கத்தில் இருந்த ஒரு பேருந்து நிறுத்தத்தின் நிழலில் அமர்ந்தாள். பையில் இருந்த ஃபோனை எடுத்தாள். மாமியார் இன்டர்வியூ மெயிலை டெலீட் செய்ததாக சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. கை நடுக்கத்துடன் ஜிமெயில் செயலியை திறந்து
டிராஷ் ஃபோல்டரை தேடினாள். அதிர்ஷ்டவசமாக நீக்கப்பட்ட மெயில்கள் இன்னும் அங்கேயே இருந்தன. அந்த மெயிலை மீட்டெடுத்த போது அவளுக்குள் புது தெம்பு பிறந்தது. இன்டர்வியூ அடுத்த வாரம் திங்கட்கிழமை, அதாவது இன்னும் சரியாக 2 நாட்களில் சென்னையில் இருக்கும் ஒரு முன்னணி ஐடி நிறுவனத்தில் நடக்கிறது. நான் தோற்க மாட்டேன் என்று தனக்குள்ளேயே சபதம் செய்து கொண்டாள். அங்கிருந்து நேராக தனக்கு தெரிந்த வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கும் விடுதி ஒன்றிற்கு சென்றாள். கையில் இருந்த நகையை அடகு கடையில் அடகு வைத்து அந்த பணத்தை வைத்து ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்தாள். அந்த 5 நாட்களின் உடல் உபாதைகளுக்கு தேவையான மருத்துவ பொருட்களை வாங்கி பயன்படுத்திய பின் படுக்கையில் விழுந்தாள். உடல் ஓய்வு எடுத்ததை தவிர அவள் மனம் திங்கட்கிழமை இன்டர்வியூவை நோக்கியே ஓடியது. மறுபுறம் கார்த்திக்கின் வீட்டில் புயல் வீசிக்கொண்டிருந்தது. நந்தினி வீட்டை விட்டு வெளியேறி 2 நாட்களாகியும் இன்னும் ஃபோன் செய்யவில்லை என்ற கோபம் கார்த்திக்கை உலுக்கியது. சமையலறையில் மங்களம் அம்மாள் வழக்கம் போல புலம்பிக் கொண்டிருந்தார். பாத்தியாடா கார்த்தி, அவள் லட்சணத்தை, பெத்தவங்க வீட்டுக்கு கூட போகாம எங்கேயோ போயிருக்கா. இவளுக்கெல்லாம் இவ்வளவு திமிரு ஆகாது. நீயா போய் அவளை தேடாத, அவளே பசி வதங்கி காலில் விழுந்து வரணும் என்று விஷத்தை கக்கினார் மங்களம். கார்த்திக் கோபத்துடன் நந்தினியின் நம்பருக்கு டயல் செய்தான். மறுமுனையில் ஃபோன் ரிங் ஆனது. நந்தினி ஃபோனை எடுத்தாள். ஆனால் பேசவில்லை. மௌனம் மட்டுமே நீடித்தது. நந்தினி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டு போயிருப்ப. நீ போனது ஓன் தப்பு தான். இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். பேசாம இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடு. அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்லைன்னா விவாகரத்து நோட்டீஸ் என் வக்கீல் மூலமா உன் கைக்கு வரும் என்று மிரட்டும் தொனியில் கத்தினான் கார்த்திக். மறுமுனையில் நந்தினியின் சிரிப்பு சத்தம் மிக லேசாக கேட்டது. ஆனால் அந்த சிரிப்பில் வலி இல்லை, மாறாக ஒரு துணிச்சல் இருந்தது. கார்த்திக், உன் மிரட்டலுக்கு பயப்படுற நந்தினி 2 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டா. உன்னோட வக்கீல் நோட்டீஸை தாராளமாக அனுப்பி வை. நான் அதை சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். ஆனால் ஒன்று, நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என் உடம்பையும் மனசையும் சித்திரவதை செஞ்சதுக்கு இந்த சமுதாயமும் சட்டமும் உங்களுக்கு தரும் பதிலை வாங்கிக்கவும் நீங்கள் தயாராகிக்கோங்க என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தாள். திங்கட்கிழமை காலை விடிந்தது. நந்தினி ஒரு நேர்த்தியான சுடிதார் அணிந்து கலைந்திருந்த தன் தலைமுடியை அழகாக வாரி முகத்தில் லேசான புன்னகையுடன் அந்த ஐடி நிறுவனத்தின் வாசலில் வந்து நின்றாள். மாதவிடாய் அவளுக்கு தந்த உடல் பலவீனங்கள் இன்னும் முழுமையாக மறையவில்லை என்றாலும் அவளது கண்களில் இருந்த லட்சிய வெறி அவளை ஒரு புதிய மனிதராக காட்டியது. இன்டர்வியூ அறைக்குள் நுழைந்தாள். அங்கே 3 அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். அவளது சான்றிதழ்களையும் முந்தைய மதிப்பெண்களையும் பார்த்து வியந்தனர். நந்தினி, உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் கல்யாணமாகி 2 மாதம்தான் ஆகுதுன்னு போட்டிருக்கு. குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவில் இந்த ஐடி கம்பெனியோட வேலை பளுவை உங்களால் சமாளிக்க முடியுமா என்று ஒரு அதிகாரி கேள்வி எழுப்பினார். நந்தினி நிமிர்ந்து அமர்ந்தாள். அந்த அதிகாரியின் கண்களை நேராக பார்த்து பேசத் தொடங்கினாள். இன்டர்வியூ அறையில் இருந்த அந்த அதிகாரியின் கேள்விக்கு நந்தினி ஒரு கணம் புன்னகைத்தாள். அவளது மனதில் கடந்த சில நாட்களாக அனுபவித்த வலிகளும் அவமானங்களும் மின்னல் போல வந்து மறைந்தன. சார் என்று கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினாள் நந்தினி. குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட தனிப்பட்ட கடமை மட்டும் இல்லை சார், அது ஒரு கூட்டு பொறுப்பு. ஒரு பெண் தன்னோட உடம்புல உயிர் வதைக்கிற வலியை தாங்கிட்டு மனசுல இருக்கிற அவமானங்களையும் கடந்து இப்போ இந்த இடத்துல வந்து நிற்க முடியுதுன்னா அவளால் எந்த வேலை பளுவையும் ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியும். என்னோட திறமையும் உழைப்பும் என்றைக்குமே என்னோட குடும்ப சூழ்நிலையால் குறையாது. அதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நிரூபித்து காட்டுறேன் என்றாள் தீர்க்கமாக. அவளது பேச்சில் இருந்த அந்த துணிச்சலும் அவளது சான்றிதழ்களின் தகுதியும் அங்கிருந்த அதிகாரிகளை பெரிதும் கவர்ந்தது. வெரி குட் நந்தினி, உங்களோட இந்த தன்னம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ ஆர் செலக்டட். நாளையில இருந்தே நீங்கள் வேலையில் சேரலாம். இது உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் என்று புன்னகையுடன் அந்த பேப்பரை நீட்டினார் முதன்மை அதிகாரி. ஆஃபர் லெட்டரை கையில் வாங்கிய நந்தினியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அது வெறும் காகிதம் அல்ல, அவளது சிதைந்த கனவுகளின் மறு வடிவம், அவளது சுயமரியாதையின் சான்றிதழ். மறுநாள் காலை நந்தினி தனது புதிய அலுவலகத்தில் வேலையில் சேர்ந்தாள். கணினி திரையின் முன்னால் அமர்ந்து அவள் வேலை செய்ய தொடங்கிய போது அவளுக்குள் இருந்த பழைய பயங்கள் எல்லாம் மறைந்து ஒரு புது பொலிவு பிறந்தது. அடுத்த 2 வாரங்கள் மிக வேகமாக ஓடின.
நந்தினி தனது ஹாஸ்டல் வாழ்க்கையையும் அலுவலக வேலையையும் மிக கச்சிதமாக கையாண்டாள். இந்த நாட்களில் கார்த்திக்கிடம் இருந்தோ அவளது மாமியாரிடமிருந்தோ எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை. ஆனால் ஒரு சனிக்கிழமை மாலை அவள் ஹாஸ்டலுக்கு திரும்பிய போது காவலாளி அவளிடம் ஒரு தபால் கவரை கொடுத்தார். அதை பிரித்து பார்த்த நந்தினியின் முகம் மாறியது. கார்த்திக் சொன்னது போலவே வக்கீல் மூலமாக விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தான். அதில் நந்தினிக்கு குடும்பம் நடத்த தெரியவில்லை, கணவனையும் மாமியாரையும் மதிக்காமல் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்று அடுக்கடுக்கான பொய்க் குற்றச்சாட்டுகள் எழுதப்பட்டிருந்தன. அதை கண்டு நந்தினி அளவில்லை. மாறாக அவளுக்குள் ஒரு ஏளன சிரிப்புதான் வந்தது. மறுநாள் நந்தினி தனக்கு தெரிந்த ஒரு பெண் வழக்கறிஞரை சந்திக்க சென்றாள். அந்த நோட்டீஸை காட்டி நடந்த உண்மைகள் அனைத்தையும் விவரித்தாள். மாதவிடாய் நாட்களில் அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளையும் அவளது மருத்துவ தேவைகளை முடக்கியதையும் கேட்டு அந்த வழக்கறிஞர் அதிர்ந்து போனார். நந்தினி, அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்துனது மட்டும் இல்லாமல் உன் மேலேயே பழி போடுறாங்க. இதுக்கு நாம் சும்மா இருக்கக்கூடாது. அவங்க கொடுத்த நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புகிறோம். ஆனால் அது விவாகரத்துக்கான சம்மதம் இல்லை. உனக்கு நடந்த குடும்ப வன்முறை மற்றும் மன உளைச்சலுக்கு அவங்க நஷ்ட ஈடு தரணும்னு கேட்டு நாம் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் என்றார் அந்த வழக்கறிஞர். வழக்கறிஞர் சொன்னபடியே கார்த்திக்கின் வீட்டிற்கு நந்தினியின் தரப்பில் இருந்து ஒரு அதிரடியான பதில் நோட்டீஸ் சென்றது. திங்கட்கிழமை காலை கார்த்திக்கின் வீட்டில் மங்களம் அம்மாள் காஃபி குடித்து கொண்டிருக்கும் போது போஸ்ட்மேன் அந்த நோட்டீஸை கொடுத்தார். கார்த்திக் அதை பிரித்து படிக்க படிக்க அவனது கை கால்கள் நடுங்க தொடங்கின. முகம் வெளுத்து போனது. டே கார்த்தி, என்னடா அது? அந்த நந்தினி பயந்து போய் மன்னிப்பு கடிதம் அனுப்பியிருக்காளா என்று ஆர்வமாக கேட்டார் மங்களம். இல்லைம்மா, அவள் கோர்ட்டில் நம்ம மேலே கேஸ் போட்டிருக்கா. நாம் அவளை சித்திரவதை செஞ்சோம்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு மிரட்டியிருக்கா. அடுத்த வாரம் நம்ம கோர்ட்டுக்கு வர சொல்லி இருக்காங்கப்பா என்று கார்த்திக் பதற்றத்தில் கத்தினான். மங்களம் அம்மாளின் கையில் இருந்த காஃபி டம்ளர் தரையில் விழுந்து சிதறியது. வழக்கு பதியப்பட்ட அடுத்த சில நாட்களிலேயே கார்த்திக்கும் மங்களம் அம்மாளும் நந்தினியின் வழக்கறிஞரின் வேகத்தை கண்டு மிரண்டு போனார்கள். தங்களை சுற்றி இருக்கும் சமுதாயத்தில் மானம் போய்விடுமோ என்ற பயம் அவர்களுக்குள் மெல்ல முளைக்கத் தொடங்கியது. எப்போதும் கர்வத்தோடு பேசும் மங்களம் அம்மாள் இப்போது தெருவில் நடப்பதற்கே தயங்கினார். குடும்ப நல நீதிமன்றத்தின் வாசலில் அந்த நாள் விடிந்தது. கார்த்திக்கும் அவனது அம்மாவும் தங்களது வழக்கறிஞருடன் ஒரு பக்கமாக அமர்ந்திருந்தனர். கார்த்திக்கின் முகம் கவலையிலும் கோபத்திலும் இருண்டு போயிருந்தது. அப்போதுதான் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தாள் நந்தினி. அவளை பார்த்ததும் கார்த்திக்கிற்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்றது போல இருந்தது. பழைய நந்தினியாக அவள் இல்லை. நேர்த்தியான ஃபார்மல் உடையில், கையில் சில அலுவலக கோப்புகளுடன், கண்களில் அசாத்தியமான தைரியத்தோடு ஒரு கார்ப்பரேட் பெண்மணியாக அவள் நடந்து வந்தாள். அவளுக்கு துணையாக அவளது வழக்கறிஞர் சுமதி உடன் வந்தார். வழக்கு நீதிபதியின் முன்னிலைக்கு வந்தது. முதலில் கார்த்திகின் வழக்கறிஞர் பேசத் தொடங்கினார். யுவர் ஆனர், இந்த நந்தினி திருமணமான 2 மாதங்களிலேயே எந்த காரணமும் இல்லாமல் புகுந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். கணவனுக்கும் வயதான மாமியாருக்கும் சமைத்து போடாமல் தன் சுயநலத்திற்காக வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாள். இவளோடு வாழ என் கட்சிக்காரருக்கு விருப்பம் இல்லை என்று அடுக்கடுக்கான பொய்களை கூறினார். நீதிபதி நந்தினியின் வழக்கறிஞர் சுமதியை பார்த்தார். உங்கள் தரப்பு நியாயம் என்ன? சுமதி மிகவும் நிதானமாகவும் அழுத்தமாகவும் பேசத் தொடங்கினார். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் வீட்டை விட்டு ஓடவில்லை. அவளது உடல்நிலை மற்றும் அடிப்படை மனித உரிமைகள் மறுக்கப்பட்டு அவள் அந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறாள். இதோ இதை பாருங்கள் என்று சில மருத்துவ அறிக்கைகளை நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். என் கட்சிக்காரருக்கு கடுமையான பிஎம்டி மற்றும் மாதவிடாய் கால இரத்தப்போக்கு இருக்கிறது. அந்த 5 நாட்களும் அவளுக்கு முறையான மருத்துவ உதவியோ, ஏன் குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்காமல் தீட்டு என்ற பெயரில் அவளை புலக்கடை அறையில் அடைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அவளது கணவன் ஒரு பொறுப்பான மனிதனாக அவளை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லக்கூட மறுத்திருக்கிறான். அங்கிருந்தவர்கள் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். சுமதி தொடர்ந்து பேசினார். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் கஷ்டப்பட்டு படித்து வாங்கிய வேலைக்கான நேர்காணல் கடிதத்தை அவளது மாமியார் அவளது அனுமதியின்றி மொபைலில் இருந்து அழித்திருக்கிறார்.
ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த வேதனையை உதாசீனப்படுத்தி அவளது லட்சியங்களையும் கனவுகளையும் சிதைத்த இந்த வன்முறைக்கு இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாங்கள் விவாகரத்து கேட்கவில்லை யுவரானர். என் கட்சிக்காரருக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று இடி முழக்கமிட்டார் சுமதி. நீதிபதி அந்த மருத்துவ அறிக்கைகளையும் நந்தினி மீட்டெடுத்த அந்த டெலீட் செய்யப்பட்ட மெயிலின் ஆதாரங்களையும் கூர்ந்து கவனித்தார். பின்னர் கார்த்திக்கையும் மங்களம் அம்மாளையும் தீர்க்கமாக பார்த்தார். கார்த்திக், ஒரு பெண்ணின் இயற்கையான உடல் உபாதையை கூட புரிந்து கொள்ளாத நீயெல்லாம் ஒரு கணவனா? உன் குடும்ப பெருமையை பேசும் மங்களம் அம்மாள், நீங்களும் ஒரு பெண்தானே? உங்கள் வீட்டு மருமகளுக்கு ஒரு வழி வரும்போது அவளை இப்படி தனிமைப்படுத்தி சித்திரவதை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என்று நீதிபதி அதட்டலாக கேட்டார். நீதிபதியின் அந்த கேள்விக்கு கார்த்திக்கிடமும் அவனது அம்மாவிடமும் பதில் இல்லை. நீதிமன்ற அறையில் இருந்த மற்றவர்களின் பார்வைகள் அவர்கள் மீது அம்பு போல குத்தின. மங்களம் அம்மாள் தலை குனிந்து நின்றார். நீதிபதி நந்தினியை பார்த்தார். நந்தினி, சட்டம் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த வழக்கில் உங்களுக்கான நீதி நிச்சயம் கிடைக்கும். நீதிமன்றம் இந்த தம்பதியருக்கு 6 மாத காலம் கவுன்சிலிங் வழங்க உத்தரவிடுகிறது. மேலும் கார்த்திக் நந்தினியின் மருத்துவ செலவுகளுக்கும் மன உளைச்சலுக்கும் இடைக்கால நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பை வழங்கினார். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த நந்தினியை நோக்கி ஓடி வந்தான் கார்த்திக். அவனது கர்வம் எல்லாம் இப்போதைக்கு உதிர்ந்திருந்தது. நந்தினி, ப்ளீஸ் நந்தினி, விஷயத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் என் மானத்தை வாங்கிட்டியே. நாம தனியா பேசி தீர்த்திருக்கலாம்ல என்றான் கெஞ்சும் குரலில். நந்தினி அவனை ஏளனமாக பார்த்தாள். நான் தனியா பேச கூப்பிட்டப்போ நீங்க உங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க கார்த்திக். அன்னைக்கு என் வழியை நீங்க நாடகம்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த சட்டமும் சமுதாயமும் உங்களை என்னென்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்களா? என் கனவுகளை உடைக்க நினைச்ச யாருக்கும் நான் இனி அடிபணிய மாட்டேன் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டாள். கார்த்திக்கும் அவனது அம்மாவும் நடு ரோட்டில் செய்வதறியாது திகைத்து நின்றனர். நந்தினியின் உண்மையான விஸ்வரூபம் இப்போதுதான் ஆரம்பமாகி இருந்தது. நீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பிற்கு பிறகு நந்தினியின் மனதில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது. சட்டம் தனக்கு துணையாக இருக்கிறது என்ற தைரியம் அவளது உழைப்பில் எதிரொலித்தது. அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட சவாலான ப்ராஜெக்டுகளை இரவு பகலாக பாராமல் உழைத்து முடித்தாள். அவளது திறமையை கண்டு மேலாளர்கள் வியந்தனர். அடுத்த சில மாதங்களிலேயே அவளது கடின உழைப்பிற்கு பலனாக நந்தினிக்கு டீம் லீடராக பதவி உயர்வு கிடைத்தது. இப்போது அவளுக்கு கீழே 10 பேர் வேலை செய்கிறார்கள். அவளது மாத சம்பளமும் உயர்ந்தது. ஹாஸ்டல் வாழ்க்கையை முடித்து கொண்டு தனக்கென்று ஒரு அழகான சிறிய பிளாட் எடுத்து தனியாக குடியேறினாள். அவளது கனவு இல்லத்தை அவளது சொந்த உழைப்பில் அலங்கரித்தாள். மாதவிடாய் நாட்கள் இப்பொழுதும் அவளுக்கு வலிக்கத்தான் செய்தன. ஆனால் இப்பொழுது அவளை யாரும் இருட்டறையில் அடைக்கவில்லை. வலிக்கும் நாட்களில் அவளது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்தபடியே வேலை செய்தாள். தன் உடலை எப்படி பராமரிக்க வேண்டும், எந்த நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற உரிமை இப்போது அவளிடம் மட்டுமே இருந்தது. மறுபுறம் கார்த்திக்கின் நிலைமை தலைகீழாக மாறியிருந்தது. நீதிமன்றம் உத்தரவிட்ட கவுன்சிலிங் வகுப்புகளுக்கு கார்த்திக்கும் நந்தினியும் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறை அங்கே வரும்போதும் நந்தினியின் கம்பீரத்தையும் அவளது வளர்ச்சியையும் கண்டு கார்த்திக்கிற்குள் குற்ற உணர்ச்சியும் ஏமாற்றமும் தலை தூக்கின. ஒரு நாள் கவுன்சிலிங் முடிந்து வெளியே வரும்போது கார்த்திக் நந்தினியை வழிமறித்தான். அவனது முகம் பசியிலும் கவலையிலும் வாடியிருந்தது. நந்தினி, ஒரு நிமிஷம் பேசணும் என்றான் தாழ்ந்த குரலில். நந்தினி அமைதியாக நின்றாள். சொல்லுங்க கார்த்திக். நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து அந்த வீடே நரகமா இருக்கு நந்தினி. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. என்னால் ஆஃபீஸ் வேலையையும் பார்த்துட்டு வீட்டு வேலையையும் செய்ய முடியலை. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சதில் ஆஃபீஸ்லையும் என் மேலே இருந்த நல்ல பேர் போயிடுச்சு என்று புலம்பினான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க கார்த்திக் என்று நந்தினி நிதானமாக கேட்டாள்.
இல்லை நந்தினி, நீ இப்போ நல்லா சம்பாதிக்கிற, பெரிய போஸ்டில் இருக்கேன்னு எனக்கு தெரியும். நாம் பழையபடி சேர்ந்து வாழ்ந்தா என்ன? உன்னை வேலைக்கு போக வேணாம்னு இனி யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மாவும் அவங்க தப்பை நினச்சி வருத்தப்படுறாங்க. ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடு என்று கார்த்திக் அவளது கைகளை பிடிக்க வந்தான். நந்தினி மெதுவாக தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். அவளது பார்வையில் கார்த்திக்கின் மீது கோபமோ வெறுப்போ இல்லை, ஒரு விதமான பரிதாபம் மட்டுமே இருந்தது. கார்த்திக், நீங்கள் இன்றைக்கும் மாறவே இல்லை. அன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும், உங்களை உபசரிக்க ஒரு பொம்பளை வேணும்னு என்னை அடிமையாக நடத்துனீங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் வேலைக்காரங்க இல்லாததாலையும் ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காததாலையும் என்ன மறுபடி கூப்பிடுறீங்க. இதில் எங்கேயாவது நந்தினியோட உடல்நிலை மேலேயோ அவளோட மனசு மேலேயோ உங்களுக்கு நிஜமான அக்கறை இருக்கா என்று கேட்டாள். கார்த்திக் பதிலே பேச முடியாமல் நின்றான். உங்கள் அம்மாவோட மூட நம்பிக்கைக்கும் உங்களோட சுயநலத்துக்கும் பலியாகிறதுக்கு நான் ஒன்றும் உயிரற்ற பொம்மை இல்லை கார்த்திக். ஒரு பெண்ணா எனக்கு நேர்ந்த அவமானங்களுக்கு பரிகாரம் நான் மறுபடி அந்த நரகத்துக்குள்ளே வர்றது இல்லை. என் உழைப்பால் நான் அடைஞ்ச இந்த சுதந்திரமும் நிம்மதியும் தான் எனக்கு முக்கியம். நாம் சேர்ந்து வாழ இனி எந்த சாத்தியமும் இல்லை என்று தீர்க்கமாக சொன்னாள். அப்போ நமக்குள்ள விவாகரத்து தான் முடிவா என்று கார்த்திக் தழுதழுத்த குரலில் கேட்டான். ஆமாம் கார்த்திக், ஆனால் அது உங்கள் மேலே எனக்கு இருக்கிற கோபத்தால் இல்லை, எனக்காக நான் எடுத்துக்கிற ஒரு நல்ல முடிவு. வர்ற வாரம் கோர்ட்டில் மியூச்சுவல் டைவர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணிடலாம். இனி உங்கள் பாதை வேற, என் பாதை என்று கூறிவிட்டு தன் காரை நோக்கி திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றாள் நந்தினி. மாலை நேரத்து சூரிய ஒளி அவளது முகத்தில் பட்டு பிரகாசித்தது. அவள் அடைந்த அவமானங்கள், அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தையும் தாண்டி ஒரு பெண்ணாக தன் சொந்த காலில் நின்று சிகரங்களை தொட்ட பெருமிதம் அவளது நடையில் தெரிந்தது. 6 மாத காலம் அவகாசம் முடிந்து நீதிமன்றம் நந்தினிக்கும் கார்த்திக்கிற்கும் பரஸ்பர விவாகரத்து வழங்கி தீர்ப்பளித்தது. நீதிமன்ற அறையை விட்டு வெளியே வந்தபோது நந்தினியின் கைகளில் இருந்த அந்த விவாகரத்து சான்றிதழ் அவளுக்கு ஒரு புதிய பிறவியை தந்தது போல இருந்தது. வாழ்த்துக்கள் நந்தினி, நீ நினைச்சபடியே உன் சுயமரியாதையை மீட்டுட்டேன். இனி உன் வாழ்க்கை உன் கையில தான் என்று கூறி விடைபெற்றார் வழக்கறிஞர் சுமதி. அங்கிருந்து நேராக தன் புதிய பிளாட்டிற்கு வந்த நந்தினி பால்கனியில் நின்று அந்த பரந்த வானத்தை பார்த்தாள். அவளது மனதில் ஒரு புதிய எண்ணம் உதித்தது. கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்த்து சம்பாதிப்பது மட்டுமே தன் வாழ்க்கையின் லட்சியம் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். தன்னை போல மாதவிடாய் பிரச்சனைகளாலும் குடும்ப வன்முறைகளாலும் முடங்கி போகும் எத்தனையோ பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டும் என்று முடிவு செய்தாள். அடுத்த சில வாரங்களிலேயே நந்தினி தன் ஐடி வேலையை ராஜினாமா செய்தாள். அவளது சேமிப்பு பணத்தையும் நீதிமன்றம் மூலம் கிடைத்த நஷ்டஈட்டு தொகையையும் முதலீடாக வைத்து விங்ஸ் என்ற புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கினாள். அது பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஆலோசனை மற்றும் வேலைவாய்ப்பு மையம்.